Hi, hello, this is Staff CA 360 from TAF Ice Academy. நம்ம இன்னைக்கு ஏப்ரல் 18 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ரீச் பண்ணிட்டோம் நம்மளுடைய சேனல் TAF CA 360. கண்டிப்பாக உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் இல்லாமல் 10K வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்க முடியாது. தொடர்ந்து இன்னும் நம்மளுடைய சேனல்ஸை பாருங்கள். அதில் வரக்கூடிய எல்லா விதமான ஸ்கீம்ஸு, ஜிகே பூஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து தமிழில் அப்துல் சார் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிகே பூஸ்டர் ஸ்கீம்ஸ் திருக்குறள் இங்கிலீஷில் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நோட் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக வந்துட்டு நோட் பண்ணுங்கள், படிங்க. மந்த் லாஸ்ட்டில் நடக்கக்கூடிய ஓப்பன் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து வெரி தேங்க்ஸ். அண்ட் இன்னமும் வந்துட்டு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். ஸோ எனக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே 2026. ஸோ ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு பாரம்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? சரி, பாரம்பரியமான ஒரு விஷயங்கள் அதுதான் வந்துட்டு இருக்குது நம்ம நாட்டில் வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக சில இது இருக்குது. ஸோ அதுவும் வந்துட்டு சில கான்ஃப்ளிக்ட்ஸ்னால, சில இதனால, பேரழிவுகள்னால வந்துட்டு அழிகிற மாதிரி தருணங்களும் இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ஃபார் லிவிங் ஹெரிட்டேஜ் இன் கான்டெக்ஸ்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர்ஸ். ஏப்ரல் 18 தான் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே அப்படின்னு சொல்கிறோம். எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ஃபார் லிவிங் ஹெரிட்டேஜ் இன் கான்டெக்ட்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர்ஸ். ஃபோக்கஸ் என்னென்னா டேக்கிங் எமர்ஜென்சி மெஷர்ஸ் டு ப்ரொடெக்ட் லிவிங் ஹெரிட்டேஜ் டியூரிங் கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர்ஸ். என்னென்னா இது வந்து அழிவுகள் அப்படிங்கிறது நிகழ்ந்துட்டு தான் இருக்கும். ஆனால் வந்து அதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்மளுடைய ஒரு ஹெரிட்டேஜாக பாரம்பரியமாக ட்ரெடிஷ்னலாக நம்ம ஒன்றத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருக்குதுன்னா வந்துட்டு இட்ஸ் பேஸ்ட் ஆன் கல்ச்சர்ஸ் அண்ட் ஆல் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு கண்டிப்பாக நம்ம எவ்வளோ பெரிய இது வந்தாலும் இப்போ நிலையாக இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த இதை எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதுலேருந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கான ஒரு அவேர்னஸ் டே தான். ஓகே, நெக்ஸ்ட், why did the women's reservation bill fail to pass அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா lack of 2/3 மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து எப்போதுமே பில் பாஸ் பண்ணுறப்ப அதுவும் இந்த ஜாயிண்ட் சிட்டிங்லேருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பாதி அளவுனாச்சும் வந்துட்டு அதுக்கான ஒரு சப்போர்ட் இருக்கணும், ஃபேவர் இருக்கணும். பட் வந்துட்டு லேக் ஆஃப் 2/3 மெஜாரிட்டி அப்படிங்கிறதுனால இப்போ இந்த பில் உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் அப்படிங்கிறது வந்து ஃபெயில் டு பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ என்னென்னா இந்த 33 ரிசர்வேஷன் படி பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து 272 சீட்ஸ் வருது. டோட்டலி பார்த்திங்கன்னா 815 லோக்சபா சீட்ஸும் அண்ட் 35 வந்து ஃபார் தி யூடிஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டோட்டலி வந்துட்டு 850 வந்துட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு இருந்தது. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஓட்டு போட்டதில் டோட்டலாக எவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னா வந்து இந்த பில்லுக்கு 528, ஃபேவர் வந்து 298ஆகவும் அகெயின்ஸ்ட் வந்து 230ஆகவும் வந்துட்டு பாஸ் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 54 ஓட்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து கிளியர் ஆகிருக்கும். பட் என்னென்னா வந்து கிளியர் ஆகலை. மெஜாரிட்டி ஓட்ஸ் இஸ் 552 ரெக்வயர்ட்ஸ். ஓகே, ஸோ அதனால் வந்து 2/3 ஆஃப் தி மெஜாரிட்டி இல்லைங்கிறதுனால இப்போதைக்கு இந்த பில் வந்துட்டு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? women reservation bill failed to pass due to lack of the required majorities அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட், which straight did Iran announce to open fully for commercial shipping அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லாவே தெரியும் யூஎஸ் அண்ட் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை வந்துட்டு அட்டாக் பண்ணாங்க. ஸோ அதனால ஈரான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு மூடி வச்சுட்டாங்க. ஸோ அது மூலிமா வந்து எந்த விதமான ஒரு ட்ரேடும் எதுவுமே வந்து ஷிப்பு எதுவுமே கண்ட்ரியோடது போக முடியாமல் ஒரு ப்ராப்ளமில் இருந்துச்சு. ஸோ இப்போ என்னென்னா வந்து கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க அந்த வார்லேருந்து. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை வந்து ஈரான் வந்து ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா ஈரான் மேலே பண்ணிகிட்டு இருந்த அட்டாக்கையும் இப்போ நிறுத்திருக்காங்க. இஸ்ரேல் வந்து தனியாக லெபனான் கூட பண்ணிகிட்டு இருந்த அட்டாக் வந்துட்டு இப்போ போயிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு 10 days இப்போ அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் ஃபுல்லி ஃபார் ஆல் தி கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்,
approximately how many startups were recognized in 2025 to 26 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மள இந்தியாவில் ஓவர் 55,200 ஸ்டார்ட்அப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நம்மளோட இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டேட்லேயும் நிறையா பண்ணுறாங்க. அந்தமாரி வந்து ஸ்டார்ட் அப்ஸு பிஸ்னஸஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இது மூலிமா இந்தியாவில் வந்து 55,200 ஸ்டார்ட் அப்ஸை வந்துட்டு ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் 2025 to 26 ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம் வந்துட்டு 2016 they started. ஓகேவா? ஓவர் 2.23 lakh ஸ்டார்ட்-அப்ஸ் ரெகக்னைஸ்ட் ஜென்ரேட்டட் மோர் தென் 23.36 lakh டைரக்ட் ஜாப்ஸ். ஸோ இது இந்த ஸ்டார்ட் அப்ஸ் மூலிமா வந்து எம்ப்ளாய்மெண்ட் எத்தனை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 23.36 டைரக்ட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓவர் 2.23 lakh ஸ்டார்ட் அப்ஸ் ரெகக்னைஸ்டு ஜென்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? இதெல்லாம் இவ்வளோ ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இது மூலிமா இவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்டு செக்டார் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப எந்தெந்த செக்டார்ஸ்க்கு எந்தெந்த அளவு வந்து ஸ்டார்ட் அப்ஸ் அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஐடி செக்டார்லேருந்து 22%, அக்ரிகல்ச்சர் செக்டார்லேருந்து 18% அண்டு மேனுஃபேக்சரிங் செக்டார்லேருந்து 15% அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலி பார்த்திங்கன்னா இப்போ ஐடி செக்டாரில் தான் வந்துட்டு அதிகப்படியான ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ டோட்டலாக வந்து 55,200 ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் 2025 to 26 நம்மளுடைய இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் 2016 படி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி நெக்ஸ்ட். What subsidy is provided under PM Surya Ghar Muft Bijli Yojana per kilowatt? ஒரு கிலோ வாட்டுக்கு வந்துட்டு 30,000 வந்து சப்சிடி நம்மளுடைய இந்தியா கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சூரியகார் சோலார் இதை வந்து சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி அதில் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்துட்டு மெயின் ஃபோக்கஸ். இப்போ வந்து க்ரீன் எனர்ஜியை வந்து எங்கே பார்த்தாலும் கொண்டு வரணும், க்ரீன் ஃபீல்டில் டெக்னாலஜியில் நிறைய கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இது மூலிமா இப்போ வந்து சோலார் மூலிமா எல்லார் வீட்லேயும் மேலே வச்சு நம்மளுக்கு தேவையான அந்த எனர்ஜிஸை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டியாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இன்னமும் நம்மளுக்கு வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ராசஸ் வந்துட்டு பெரிய அளவில் பண்ணுறதுல இது ஒரு முக்கிய பங்களிக்கும்ல. ஸோ நம்மளுக்கு தேவையானது செல்ஃப் ரியலண்ட்டாக நம்மளே பண்ணிக்கிறது தான் இந்த பிஎம் சூரியகார் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏற்கனவே குஜராத்லலாம் வந்துட்டு இது பெரிய அளவில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பிஎம் சூரியகார் மஃப்த் பிஜ்லி யோஜனா படி பார்த்திங்கன்னா பெர் கிலோ வாட்டுக்கு வந்து 30,000 சப்சிடி தே ஆர் கிவிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பிளான் டு எஸ்டாப்ளிஷ் சோலார் பவர்டு வில்லேஜஸ் இன் ஆல் districts with funding of rupees 1 crore each. 1 crore each in the all districts of villagesலையும் சோலார் பவர் வில்லேஜஸ் அப்படின்னே வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஃபண்டிங் வந்து 1 crore கொடுக்குறாங்க. ஓகேவா? மாடல் வில்லேஜஸ் சோலார் பவர் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுதே க்ரியேட் பண்ணி அங்கே கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையும் அங்கே இருக்க ஸ்கூல்ஸ்க்கு, அங்கே இருக்க காலேஜஸ்க்கு, பக்கத்தில் இருக்க பஞ்சாயத்து ஆஃபீஸஸ்ஸு என்னெல்லாம் இருக்கோ அங்கே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன் தமிழ்நாடு சோலார் வில்லேஜஸ் ஆர் பிளான்ட் இன் 37 districts. சென்னையை தவிர்த்து பார்த்திங்கன்னா வந்து சோலார் வில்லேஜஸ் இன் தமிழ்நாடு 37 districtsல வந்து அந்த மாடலாக செட் பண்ணி பண்ணுற அந்த சோலார் வில்லேஜஸை பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ சென்னை தவிர்த்து டோட்டலி 37 districtல பிளான் பண்ணியிருக்காங்க. யார் இதை பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் எனர்ஜி கார்பரேஷன் கோயிங் டு செட் அப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி நெக்ஸ்ட். வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் அமாங் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எக்கனாமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 6th ரேங்க்கில் இருக்கும். நம்ம முன்னாடி 5th ரேங்க்கில் இருந்தோம், இப்போ 6th ரேங்க் வந்துட்டோம். இப்போ 5th ரேங்க் யார் வந்திருக்காங்கன்னா பிரிட்டன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதோடைய ரேங்கிங் படி பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 6th ரேங்க் அமாங்ஸ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எக்கனாமிஸ் ஜிடிபியில் பார்க்குறோம். ஓகேவா? $3.92 trillion இருக்கும். அமெரிக்கன் டாலர் படி $3.92 trillion இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ பிரிட்டன் வந்துட்டு வித் 5th பிளேஸில் $4 trillion இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால் அவங்க 5th பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ த வேல்யூ ஆஃப் இந்தியன் ருப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் ருப்பீஸ்க்கு நிகராக பார்க்குறப்ப அது வந்து சரிவு நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறனால அது வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. வேல்யூ ஆஃப் இந்தியன் ருப்பீஸ் வந்து யூஎஸ் டாலரை விட கம்மியாக இருக்கிறனால இப்போ டிக்ளைனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஜிடிபி வந்து பேஸ் இயர் ஆஃப்
2011 to 12 தான் போட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து 2022லேருந்து 23 வச்சு இவங்க கனெக்ட் பண்ணி சொன்னதுனால இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து IMF படி இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு படி பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸில் இருக்கோங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து 6th among the world's largest economies with GDP of 3.92 trillion டாலரில் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நோட் பண்ணால் போதும். ஓகே, சரி நெக்ஸ்ட். What is the main objective of the eSafeHer initiative? eSafeHer initiative na enna அப்படினா வந்து provide digital safety awareness for women. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டிஜிட்டல் ப்ரோக்ராம். ஓகேவா? டிஜிட்டல் சேஃப்டி அப்படிங்கிறது முக்கியம். நம்ம இப்போ வந்து ரொம்ப டிஜிட்டலைஸாக இருக்கும், நிறையா டிஜிட்டலாக வந்து யூஸ் பண்ணுறோம், எல்லாமே இப்போ வந்து டிஜிட்டலில் தான் நோக்கி போயிட்டுருக்கு. அண்ட் அதில் இன்னும் பார்த்திங்கன்னா வந்துட்டு மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறோம், நிறையா மீடியாஸ் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியும் நிறையா போகுது. அப்போ வந்து எல்லாத்துலேயுமே வந்துட்டு உமன்ஸ் வந்து சேஃப்டியாக இருக்கணும், அதுவும் வந்து வில்லேஜில் இருக்க உமன்ஸ்க்கு ஒரு அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் டிஜிட்டல் அவேர்னஸ் சேஃப்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க ஃபார் தி ரூரல் உமன். டார்கெட் வந்து ட்ரெயின் 1 million women in 3 years on safe digital usage. எப்படி வந்து டிஜிட்டல் யூசேஜை சேஃபாக பண்ணுறது அப்படின்னு ஒரு 3 years வந்து 1 million உமனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறதா சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இம்ப்ளிமெண்டட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இன் கொலாபரேஷன் வித் CDAC அண்டு ரிலையன்ஸ் த்ரஸ்ட். ரிலையன்ஸ் த்ரஸ்ட்டும் CDACும் சேர்ந்து தான் இந்த ஒரு கொலாபரேஷனில் இந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்ட் எஜுகேஷன் அவேர்னஸ் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த எல்லா விதமான டேட்டாஸ் அதை எந்த அளவுக்கு செக்யூரிட்டியாக நம்ம வச்சுக்கணும், அதை பற்றின எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை தான் இவங்க நடத்துகிறாங்க. 3 years வித் 1 million உமன் அப்படின்னா நம்மளோட 10 lakhs வந்து உமன்ஸ்க்கு வந்துட்டு இவங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. ஸோ ஃபோக்கஸ் ரீஜியன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் அண்டு ஒடிசாவில் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஆல் ஓவர் தி இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க eSafeHer இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.